எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம கையில உள்ள 5 விரல்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தர்ல யார் பெரியவன் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. அந்த பேச்சுல என்ன படுது அப்படின்னா, கட்டை விரல் சொல்றாங்க, "என்னோட துணை இல்லாம மத்த 4 விரலுமே இயங்க முடியாது. அதனால நான் தான் பெரியவன்" அப்படின்னு கட்டை விரல் தன்னுடைய வாதத்த முன்வைக்குது. உடனே ஆள்காட்டி விரல் திடீர்னு எந்திரிச்சு, "நான் சொன்னா எல்லாருமே எந்திரிப்பாங்க. நான் சொன்னா எல்லாருமே உட்காருவாங்க. நான் எல்லாரையுமே ஆட்டி படைக்கிறேன். அதனால நான் தான் அந்த 5 விரல்களே பெரியவன்" அப்படின்னு கட்டை விரல் தன்னுடைய வாதத்த முன்வைக்குது. உடனே இந்த நடுவிரல் எந்திரிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க 5 பேர்லயே நான் தான் பெரியவன் அப்படின்ற என்னை பார்த்தாலே தெரியலையா? அப்படின்ட்டு தன்னுடைய வாதத்த முன்வைக்கும் விதமா எல்லாரையுமே ஒரு பார்வையிட்டு அப்படியே அமர்ந்துக்கிறது. உடனே இதுல சற்றும் சளைக்காத நம்முடைய அடுத்த மோதிர விரல் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த விதமான அணிகலன்கள் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும், அது எனக்கு தான் அணிஞ்சு மகிழ்விப்பாங்க. நான் தான் மொத்தத்திலே உங்களுக்கே பெருமை. இப்படி மனித உடலுக்கு முழுவதுமே பெருமை சேர்க்கக்கூடிய நான் தான் பெரியவன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படின்ட்டு மோதிர விரல் தன்னுடைய வாதத்தை முன்வைக்குது. உடனே கடைசியா அந்த சுண்டு விரலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்திரிச்சு நிக்கிறாங்க. மற்ற 4 விரலுமே அந்த விரலை பார்த்து எள்ளி நகையாடுறாங்க. அதாவது அதுக்கு ஒரே அவமானமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி மௌனமா நிக்குது. உடனே தான் கடவுள்ட்ட வேண்டுது, "அட கடவுளே! இந்த மத்த எல்லா விரலுக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு பண்ப சொல்றாங்க. நான் என்ன பண்ப சொல்லி இவங்ககிட்ட நிக்கிறது? மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறதுக்காக தான் என்னை படைச்சையா?" அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ட்ட அந்த சுண்டு விரல் தன்னுடைய வேண்டுதலை முன்வைக்குது. உடனே அந்த நேரத்துல தோன்ற கடவுள் சொல்றாரு, எல்லா விரலும் அவங்கவங்க சிறப்பியல்பை சொல்றாங்க. ஆனா, எனக்கு பிடிச்ச ஒரு அன்பான விரல் நீதான். அது உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி அப்படின்னு அந்த சுண்டு விரல் கேட்கும்போது, கைகூப்பி வணங்கும் பொழுது நான் பார்க்கக்கூடிய முதல் விரலே நீதான். என்னுடைய பார்வை முழுவதுமே உன் மீது தான் படும். மத்த விரல்கள்லாம் இருந்து எந்த பயனும் இல்ல. ஏன்னா, அவங்க எல்லாருமே உனக்கு பின்னாடி தான் நிப்பாங்க. கைகூப்பி வணங்குற மாரி நீ யோசிச்சு பாரு. என்னுடைய பார்வையில் நீ தான் முதல் தெரிவ. இப்ப சொல்லு. என்னுடைய அன்பான பிள்ளை நீ தான் இந்த உலகத்துல மிகப்பெரியவனா இருக்க முடியும் அப்படின்னு கடவுள் தன்னுடைய பதிலை முன்வைக்கிறாரு. உடனே அந்த சுண்டு விரலுக்கும் மட்டில்லா மகிழ்ச்சி அடையுது. இதே மாதிரி தாங்க வாழ்க்கையில நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவங்க திறமைக்கு ஏத்த மாரி அவங்களுடைய பார்க்கக்கூடிய அலுவலகத்துல ஒரு படிநிலையின் கீழ் நம்ம வேலை பார்ப்போம். இதுல நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிலாம் யாருமே கிடையாது. அவங்க கல்வி தகுதி மற்றும் அனுபவத்திற்கு ஏற்பவாறு நம்ம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நமக்கு ஒரு படிநிலை வேலை பார்க்குறோம். அந்த படிநிலைக்கு ஏத்த மாரி நமக்கு வேலையோட சுமைகளும், கடமைகளுமே இருக்கும் அப்படின்றது மறுக்க முடியாது. எனவே எல்லாருமே நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு மனசாட்சியோட நம்ம எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்பா வேலை செய்யும் பொழுது, நம்ம வேலை பார்க்கக்கூடிய துறைகளா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த நாடாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற மகிழ்ச்சியையும், வெற்றியையும் அடைந்து வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு சிறப்பான நிலையை அடைய முடியும். அதனால வரக்கூடிய காலங்கள்ல நான் பெரியவன், நீ பெரியவன் எதுவும் போட்டி போட வேண்டாம். உங்களால என்ன செய்ய முடியுமோ அத மனசாட்சியோட, அர்ப்பணிப்போட மக்களுக்காக அந்த வேலையை நாம் செய்யும் பொழுது நம்ம அனைவருமே வெற்றி அடைய முடியும். மனதில் கொள்ளுங்கள். நன்றி.